சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. முதலில் முதலாவது அத்தியாயத்தில் உள்ள முதல் பகுதி, முதல் வள்ளியினுடைய சாரத்தை பார்ப்போம். பிறகு அடுத்த வள்ளிக்குள் செல்வோம். இவ்வுபனிஷத் கதையுடன் துவங்கியது. 1வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரை கதை பகுதி. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? நச்சிகேதன் என்கின்ற ஒரு மாணவனுக்கு யமதர்மராஜா என்பவர் 3 வரம் கொடுப்பதாக கூறுகின்றார். அதுவரை 9வது மந்திரம் பேசுகின்றது. இந்த 9 மந்திரத்தில் குறிப்பிடத்தக்க மந்திரமானது 6வது மந்திரம். அதில் நச்சிகேதன் என்ன கூறுகின்றான்? அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே. சத்தியத்தினுடைய மகிமையை நச்சிகேதன் அங்கு கூறுகின்றான். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இருக்கும் பெரியோர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். ஆகவே வாய்மை மிக மிக முக்கியம். உங்களுடைய சொல் பொய்யாக கூடாது. நான் யமலோகத்திற்கு செல்வேன் என்ற இடத்தில் இவ்விதம் கூறுகின்றான். அதை தொடர்ந்து அதிதியினுடைய பெருமையெல்லாம் இதில் கூறப்பட்டது. பிறகு 10, 11 இந்த 2 மந்திரங்கள் முதல் வரத்தை பற்றி பேசுகின்றது. 10வது மந்திரம், 11வது மந்திரம். முதல் வரத்தை நச்சிகேதன் கேட்பதும் யமதர்மராஜா அதை கொடுப்பதும். நச்சிகேதனுக்கு கிடைத்த 3 வரத்தில் முதல் வரமாக அவன் எதை பயன்படுத்தினான்? தன்னுடைய தந்தையினுடைய மனநிலையை நன்கு அமைய வேண்டும் என்று தன்னுடைய தந்தைக்காக பயன்படுத்துகின்றான். ஒரு மனிதனுடைய முதல் கடமை அவர்களை வளர்த்த பெற்றோர்களுக்கு, அதை அவன் செய்கின்றான் முதல் வரத்தில். பிறகு 2வது வரம் 12வது மந்திரத்திலிருந்து 19வது மந்திரம் வரை 2வது வரத்தை பற்றிய கருத்துக்கள். 2வது வரமாக நச்சிகேதன் கேட்பது என்ன? சொர்க்கலோகத்துக்கு எடுத்து செல்கின்ற யாகத்தை பற்றிய அறிவை கேட்கின்றான். எதற்காக? நச்சிகேதன் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு என்றால் கிடையாது. அது அவனுடைய 3வது வரத்திலிருந்து தெரிய வருகின்றது. இந்த வரத்தை சமுதாயத்திற்காக கேட்கின்றான். ஒரு மனிதனுடைய 2வது கடமை சமுதாயத்திற்காக என்பதை உபனிஷத் இவ்விதம் காட்டுகின்றது. இதில் யமதர்மராஜா அந்த சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கின்ற யாகத்தை பற்றி கூறினார். நச்சிகேதன் அதை திருப்பி கூறினான். அதனால் சந்தோஷப்பட்ட யமதர்மராஜா என்ன செய்தார்? மீண்டும் 2 வரம் தருகின்றேன் என்று கூறி, உன்னுடைய பெயரிலேயே இந்த யாகம் விளங்கட்டும் என்றார். பிறகு ஒரு நகையை உனக்கு கொடுக்கின்றேன் என்றும் கூறினார். அந்த நகையை நச்சிகேதன் என்ன செய்தான்? இந்த பகுதியில், அடுத்த பகுதியில் வர இருக்கின்றது. அதை வாங்க மறுத்து விட்டான் என்பது பிறகு தெரிய இருக்கின்றது. பிறகு யமதர்மராஜா இந்த பகுதியில் என்ன கூறினார் என்றால், இந்த யாகத்தை செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் கூறினார். த்ரிநாச்சிகேத ஸ்திரிபிரேத்ய சந்திம், இந்த யாகத்தை 3 முறை செய்ய வேண்டும். 3 மனிதர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும். அதை நாம் பார்த்தோம். மாதா, பிதா, குரு
மூவருடன் நல்ல இணக்கம் வைத்து பண்பட்டிருக்க வேண்டும். பிறகு பூஜை, அத்தியனம், தானம் முதலிய 3 கர்மங்கள் செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தகுதியுடன் இந்த யாகத்தை செய்தால் சொர்க்கலோக பலன். இந்த யாகத்தை தியானத்துடன் சேர்ந்து செய்தால் பிரம்மலோக பலன். இதெல்லாம் 2வது வரமாக வந்தது. இனி 20வது மந்திரத்தில் நச்சிகேதனுடைய கேள்வி. ஒவ்வொரு உபனிஷத்தில் அந்த கேள்வியை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே குறிப்பிடத்தக்க மந்திரம் 20வது மந்திரம். காரணம், இங்கு நச்சிகேதன் கேள்வியை கேட்கின்றான். அதாவது 3வது வரமாக அவன் ஒரு அறிவை பெற விரும்புகின்றான். எதை பற்றிய அறிவு? ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு, பரம்பொருளை பற்றிய அறிவு. நச்சிகேதன் இதை எப்படி கேட்கின்றான்? ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே. ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு இப்படி ஒரு விசிகித்சா, விசிகித்சா என்றால் சந்தேகம் நிலவி வருகின்றது. என்ன சந்தேகம்? அஸ்தி இதி ஏகே. சிலர் அந்த மனிதன் உயிரோடு இருக்கின்றான், இந்த உடல் அழிவுக்கு பிறகும் ஒருவன் அழிந்து விடுவதில்லை, அந்த ஜீவாத்மா என்ற தத்துவம் இருக்கின்றது என்று சிலர் கூறுகிறார்கள். நாஸ்தி இதி ச ஏகே. சிலர் இந்த உடலோடு ஒருவன் மாய்ந்து விடுகின்றான், அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள். ஆகவே இதை பற்றிய அறிவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்த்தோம், இந்த கேள்வியினுடைய சாரம் என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கு வேறுபட்ட ஒரு ஆத்ம தத்துவம் என்று ஒன்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதற்கு வேறுபட்ட ஆத்மா என்று ஏதாவது ஒன்று உள்ளதா? அப்படி இருந்தால் அதனுடைய தத்துவம் என்ன? இதுதான் இந்த கேள்வியினுடைய சாரம். பிறகு யம தர்மராஜா என்ன செய்தார்? உடனே ஆரம்பிச்சிட்டாரா, எனக்கு வேதாந்தம் நான் படிச்சிருக்கேன், கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி யம தர்மராஜா உடனே ஆரம்பிச்சாரா? சில பேர் அப்படி இல்லை, வேதாந்த கொஞ்சம் படித்த உடனே ஆள் தேடுவார்கள், எதற்கு? படித்ததை சொல்றதுக்கு. இப்போ யம தர்மராஜா அப்படி ஒரு ஆள் கிடைச்சாருன்னு பார்த்தாரா? கிடையாது. அவர் விரும்புகின்றார் இந்த அறிவை சரியான பாத்திரத்தில் தான் கொடுக்க வேண்டும். அந்த பாத்திர நச்சிகேதன் இருக்கின்றானா என்பதற்காக முதலில் 21வது மந்திரத்தில் முமுக்ஷுத்துவ பரீட்சா, அவர் செய்த முதல் பரீட்சை என்ன? இவனுக்கு உண்மையில் முமுக்ஷுத்துவம் இருக்கின்றதா அல்லது ஏதோ கேட்கின்றானா என்று முதலில் முமுக்ஷுத்துவத்தை பரீட்சை செய்கின்றார் யம தர்மராஜா. பிறகு அவர் எப்படி பரீட்சை செய்கின்றார் முமுக்ஷுத்துவத்தை? இந்த அறிவானது மிக மிக கடினம், இது அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது, தேவர்களெல்லாம் கூட சந்தேகப்பட்ட விஷயம். ஆகவே நச்சிகேதா, நீ இதை விட்டு விடு, வேறு ஏதாவது வரத்தை கேள் என்று இது கடினம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்திற்கு யமதர்மராஜாவே ஒரு தடை வைத்தார். பிறகு நச்சிகேதனுடைய பதில் 22வது மந்திரத்தில் அந்த முமுக்ஷுத்துவ பரீட்சையில் வெற்றி பெறுகின்றான். அது 22வது மந்திரம். நச்சிகேதன் என்ன செய்கின்றான்? எந்த காரணத்தை சொல்லி யமதர்மராஜா இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறாரோ அதே காரணத்தை சொல்லி அதனால் தான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று அவன் தன்னுடைய முமுக்ஷுத்துவத்தை நிலைநாட்டுகின்றான். அதை தொடர்ந்து 23 முதல் 25 மந்திரம் வரை யமதர்மராஜா வைத்த முக்கியமான பரீட்சை வைராகிய பரீட்சா. வைராகியம் இருக்கின்றதா என்ற பரீட்சை செய்கின்றார் அடுத்ததாக. காரணம் என்னவென்றால், இந்த அறிவு தியாகத்துடன் சென்றால்தான் இந்த அறிவு நமக்கு பிரயோஜனப்படும். வைராகியம் இல்லாமல் ஏதோ மற்ற அறிவு, எவ்வளவோ விதமான அறிவை மனிதன் அடையலாம், எவ்வளவோ PhD வாங்கலாம், அதுக்கெல்லாம் மன தூய்மை வைராகியம் என்கின்ற தகுதி தேவையில்லை.
ஆத்ம ஞானத்துக்கு மட்டும் இந்த தகுதி முக்கியமாக தேவை. ஆகவே அந்த பரீட்சை செய்தார். வைராகியத்தை என்ன செய்தார்? அவனுக்கு வைராகியம் இருக்கின்றதா என்று எப்படி பரீட்சை செய்தார்? முதல்ல இகலோகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் உனக்கு நான் கொடுக்கின்றேன் என்று கூறி பார்த்தார். நச்சிகேதன் அசையவில்லை. பிறகு பரலோகத்தில் இருக்கின்ற பொருள்களையும் சந்தத பிரார்த்தயஸ்வ, உன்னுடைய விருப்பம் போல் நீ கேள், காமானாம் துவா காமபாஜம் கரோமி, எல்லா பொருள்களையும் நீ அனுபவிப்பவனாக நான் செய்கின்றேன் என்றெல்லாம் கூறி பார்த்தார். பிறகு நச்சிகேதன் பதிலுடன் வருகின்றான். 26வது மந்திரத்திலிருந்து 29வது மந்திரம் வரை. நச்சிகேதனுடைய பதில் யமதர்மராஜா வைராகியத்தை பரீட்சை செய்யும் பொழுது அதற்கு நச்சிகேதனுடைய பதில். இதுவும் குறிப்பிடத்தக்க மந்திரங்கள் 26, 27, பிறகு 28, 29. இந்த 4 மந்திரங்களும் நச்சிகேதனுடைய பதில். இந்த இடத்துல நச்சிகேதன் ஒரே வரியில சொல்லியிருக்கலாம், எனக்கு இவைகளெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேணும்னு ஒரு வரியில சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாமல், நான் ஏன் நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை நச்சிகேதன் கூறுகின்றான். இல்லாவிட்டால் யமதர்மராஜா நினைத்து விடலாம், இந்த சிறு பையனுக்கு இந்த பொருள்கள் கொடுக்கின்ற சுகத்தை அறியவில்லை, அதனால் தான் அடம் பிடிக்கின்றான். சில சமய குழந்தைகள் அடம் பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும் என்று. அதைவிட பெரிய பொருளை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த நிலையில் நச்சிகேதன் இருக்கின்றானா என்ற சந்தேகம் வந்துவிடலாம். ஆகவே நச்சிகேதன் தனக்குள்ள வைராகியம் விவேக பூர்வமானது, விவேகத்துடன் தோன்றியது என்பதை நிலைநாட்டுகின்றான். நச்சிகேதன் கூறிய 3 காரணங்கள்: 1, இவைகளெல்லாம் நிலையற்றது என்ற காரணத்தினால் இவைகள் எனக்கு வேண்டாம். இப்ப நிலையற்றது ஏன் வேண்டாம்? நிலையற்ற பொருளை அடைவதும் அடையாததற்கு சமம். காரணம் என்ன? அது நிலையற்றது, அதே காரணம்தான். பிறகு 2வது காரணம் நச்சிகேதன் கூறுவது, சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜக, நீ எந்த பொருள்களை எனக்கு கொடுக்கின்றாயோ, இனாமாக கொடுக்கின்றாயோ, அவைகளெல்லாம் என்னுடைய இந்திரியத்தினுடைய சக்தியை பலகீனப்படுத்தும். ஆகவே என்னை பலகீனப்படுத்தும் பொருள்களைத்தான் நீ கொடுக்கின்றாய். ஆகவே அவைகள் எனக்கு வேண்டாம். நிலையற்றதுங்கிறதுக்கு நச்சிகேதன் பயன்படுத்திய வார்த்தை ஸ்வோபாவாஹா, நாளைக்கு அப்படி இருக்குமா இருக்காதா என்ற தன்மையான பொருள். பிறகு ஜரயந்தி தேஜக. 3வது காரணம் நச்சிகேதன் கூறியது, ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக. இந்த 4 மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த 3 வார்த்தையாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வோபாவாகா, இன்று இருப்பது போல் நாளை இல்லாத தன்மை இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள். ஜரயந்தி தேஜக. பிறகு ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக. இந்த 3ம் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் மனதில் கொண்டு வர்றதே ஒரு விதமான நிதித்தியாசனம். 3வது பொருள் என்ன? 3வது காரணம் என்ன? வித்தேன மனுஷ்யக ந தர்ப்பணியக. பொருளினால் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. சுருக்கமாக கூறினால் நிறைவை தராது. நீ கொடுக்கிற எந்த பொருளும் ஒரு மனிதனை நிறைவுபடுத்திவிட முடியாது. ஆகவே இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று தெளிவாக கூறினான். பிறகு 29வது மந்திரத்தில் கடைசி பகுதியில் நச்சிகேதன் என்ன முடிவு சொல்கின்றான்? தஸ்மாத் நாண்யம் நச்சிகேதா உருணீதே. இது பெரிய தஸ்மாத். தஸ்மாத்னா ஆகவே, இந்த காரணத்தினால். நச்சிகேதனே சொல்றதாக நாம் இதை கொண்டால் அவன் தன்னுடைய பெயரையே சொல்றான். இந்த நச்சிகேதன் அந்யம் வரம் ந விருணீதே, வேறு வரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். அல்லது கடைசி பகுதி ஸ்ருதி சொல்வது போல் எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நச்சிகேதன் சொன்னான், பிறகு உபனிஷத் கூறுகின்றது வேறு வரத்தை நச்சிகேதன் தேர்ந்தெடுக்க போவதில்லை என்று உபனிஷத் முடிப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். இவ்விதம் முதல் அத்தியாயத்தில்
முதல் பகுதி, இங்கு பகுதிக்கு வள்ளி என்று சொல்லப்படுகிறது, அது முடிகின்றது. இனி அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். 2வது அத்தியாயம், 2வது வள்ளி, முதல் மந்திரம். அன்யத் ஸ்ரேயோன்யதுதைவ ப்ரேயஹ தே உபே நானார்த்தே புருஷகும் சினீதஹ தயோ ஸ்ரேய ஆததானஸ்ய சாது பவதி ஹீயதே அர்த்தாத் ய உப்ரேயோ வ்ருணீதே. முதல் வள்ளியில் குரு சிஷ்யன் அறிமுகப்படுத்தப்பட்டது. குருவாக இருக்கின்ற யமதர்மராஜாவுக்கு சிஷ்யனான நச்சிகேதன் மீது முழு திருப்தி ஏற்படுகின்றது. ஒரு உத்தமமான மாணவன் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். அந்த நிலையில் இந்த 2வது வள்ளியானது துவங்குகின்றது. இங்கு ஆரம்பத்தில் யமதர்மராஜா மீண்டும் ஆத்ம தத்துவத்தை அல்லது 3வது வரத்தை பற்றி சில நேரம் பேசப்போவது கிடையாது. 3வது வரமாக ஆத்ம தத்துவத்தினுடைய அறிவை கேட்டான். அதை இப்பொழுது யமதர்மராஜா பேசவில்லை, பிறகுதான் பேச இருக்கின்றார். இதில் முதல் 13 மந்திரங்கள், 1வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரம் வரை யமதர்மராஜா என்ன செய்ய இருக்கின்றார்? இந்த ஞானத்தை ஸ்துதி செய்கின்றார். ஞான ஸ்துதி தான் முதல் 13 மந்திரங்களில் வர இருக்கின்ற சாரம். ஞான ஸ்துதி என்றால் என்ன? இந்த 3வது வரம் ஆத்ம ஞானத்தை மேன்மைப்படுத்துகின்றார். எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்றால், இந்த ஞானத்தை அடைய வருகின்ற சிஷ்யர்கள், மனிதர்கள் துர்லபம். துர்லபம் என்றால் ரேர். ரேர் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அரிது என்று சொல்லப்படும். அரிது அரிது மானிடதாய் பிறத்தல் அரிதுன்னெல்லாம் சொல்றோமே, அந்த அரிது என்றால் ரேர். இதை நாட வருகின்ற மனிதர்கள் மிக மிக துர்லபம் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இதை உபதேசிக்கின்ற ஆசிரியர்களும் துர்லபம் என்று கூறுகிறார். வேறு எதையோ உபதேசித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஞானத்தை, வைராகியத்தை, ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை உபதேசிக்கின்ற ஆசிரியர்களும் துர்லபம் என்று கூறுகின்றார். பிறகு இந்த ஞானமும் துர்லபம் என்று, இந்த ஞானம் துர்லபம், ஆகவே இது உயர்ந்தது என்றெல்லாம் ஞான ஸ்துதி செய்கின்றார். ஒரு பொருளை நாம் ஸ்துதி செய்ய வேண்டுமென்றால் அந்த பொருளினுடைய மேன்மையை சொல்ல வேண்டும். பிறகு அது சம்பந்தமான இனியொரு பொருளினுடைய, அதற்கு எதிரான பொருளினுடைய கீழ்மையையும் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்த்தோம்னு வச்சுக்குவோம். இப்போ ஏதோ ஒரு சோப்பு விளம்பரம் பண்ணணும். அதில் நீங்கள் 2 கருத்தை பார்க்கலாம், 2 பகுதி. ஒன்று, அந்த சோப்பினுடைய மேன்மையை சொல்வார்கள். ஒரு துணியை காமிச்சு இது இவ்வளவு வெள்ளையா துவைக்கும்னு சொல்வார்கள். உடனே வேறொரு சோப்பு கட்டி எடுத்து மற்ற சோப்பை பயன்படுத்தினோம்னா அழுக்கு போகல அப்படிங்கிறதையும் காட்டுவார்கள். ஆகவே தன்னுடைய ப்ராடக்ட், தன்னுடைய பொருளினுடைய மேன்மை, வேறு பொருளினுடைய கீழ்மை, அதனுடைய தரக்குறைவையும் காட்ட வேண்டும். அதே தான் யமதர்மராஜாவும் இங்கு செய்கின்றார். இந்த ஞானத்திற்கு வருகின்றவர்களுடைய மேன்மையையும் கூறுகின்றார், இங்கு வராதவர்களுடைய நிலையையும் கூறுகின்றார். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, குருடர்கள் வழிகாட்டப்பட்டு குருடர்கள் செல்வது போல் என்றெல்லாம் இந்த ஞானத்துக்கு வருகின்றவர்களுடைய ஸ்துதி, இந்த ஞானத்திற்கு வராமல் சம்சாரத்தில் இருப்பவர்களுடைய நிந்தா, இதையும் இந்த பகுதிகளில் செய்கின்றார். இப்படி அவர் நிந்தனை செய்யும் பொழுது தன்னையே நிந்தனை வேற செய்கின்றார்.
எந்த யம தர்மராஜா நச்சிகேதனை பார்த்து இதையெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரோ அதே யம தர்மராஜா நச்சிகேதனை புகழ்கின்றார். அப்படி புகழும் பொழுது தன்னையே இகழ்கின்றார். நான் மனிதனாக இருந்த காலத்தில் உன்னை போல் வைராகியம் அடைந்து மோட்சத்தை அடையவில்லை, ஆசைப்பட்டு இந்த சொர்க்கலோகத்திற்கு வந்துதான் மோட்சத்தை அடைந்தேன், ஆகவே என்னை விட நீ உயர்ந்தவன் என்றெல்லாம் கூற இருக்கின்றார். ஆகவே 13 மந்திரம் வரை மீண்டும் ஞானத்தை பற்றி ஞான ஸ்துதி, அஜ்ஞான நிந்தா, வித்யா ஸ்துதி, அவித்யா நிந்தா, குருவினுடைய அவசியம் அதையும் சொல்ல போறார். குரு இல்லாமல் இந்த ஞானத்தை அடைய முடியாது, தர்க்கத்தினால் இந்த ஞானத்தை அடைய முடியாது, இது போன்ற கருத்துக்களையே கூறிக்கொண்டு வருவார். அப்ப நச்சிகேதன் பார்ப்பான், இவர் இப்படியே விட்டுட்டு போனா இன்ட்ரோடக்ஷன்லயே காலத்தை தள்ளிடுவார், மீண்டும் இந்த அறிவுக்கு வரமாட்டேங்கிறாரேன்னு சொல்லி மீண்டும் அவன் ஒரு கேள்வியை கேட்பான். இதே கேள்வி 3வது வரத்தை மீண்டும் 14வது மந்திரத்தில் கேட்பான். அதற்கு பிறகுதான் வேதாந்தம் துவங்கும். அதற்கு பிறகுதான் யம தர்மராஜா 3வது வரத்துக்கு விளக்கமாக தத்துவத்தை உபதேசிப்பார். ஆகவே 13 மந்திரம் வரை மீண்டும் முகவுரை சம்பந்தமான கருத்துக்கள். இதில் முதல் 2 மந்திரங்கள் அந்யத் ஸ்ரேயோன்யதுதைவ பிரேயக, பிறகு அடுத்த மந்திரம் ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச. இந்த 2 மந்திரங்களில் யம தர்மராஜா என்ன செய்கின்றார் என்று இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நாம் முதல் மந்திரத்தில் என்ன யம தர்மராஜா சொல்ல இருக்கின்றார் என்று பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் செல்வோம். இந்த 2 மந்திரமும் குறிப்பிடத்தக்க மந்திரம். இந்த முதல் மந்திரத்தில் யம தர்மராஜா 2 சொற்களை, அழகான சொற்களை கையாளுகின்றார். ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற சொற்களை பயன்படுத்துகின்றார். ஸ்ரேயஸ் என்றால் மோக்ஷம், பிரேயஸ் என்றால் தர்மார்த்த காமக அல்லது போகம், மோக்ஷத்துக்கு வேறுபட்டது. ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இந்த சொல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய சொல், சாஸ்திரத்தில் பிரசித்தமான சொல். அதாவது ஒரு மனிதன் முயற்சி செய்து அவனால் என்னவெல்லாம் அடைய முடியுமோ அவைகளை யம தர்மராஜா ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 சொற்களுக்கு கீழ் அடக்குகின்றார். ஒரு மனிதனிடம் சென்று நீ எதை அடைய வேண்டும் என்று கேட்கின்றோம், ஒன்றை அடைய வேண்டும் என்று கூறுவான். பிறகு யம தர்மராஜா சொல்லுவார், அது ஸ்ரேயஸா இருக்கலாம், பிரேயஸா இருக்கலாம். இப்படி விதவிதமான மனிதர்கள் விதவிதமான முடிவை, சாத்தியம், முடிவை, கோல் அடைய விரும்புகின்றேன் என்று கூறினாலும் அவைகள் ஸ்ரேயஸ் என்ற சொல்லுக்குள் வரலாம் அல்லது பிரேயஸ் என்ற சொல்லுக்குள் வரலாம். ஆகவே ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்பது மனிதனால் முயற்சி செய்யப்பட்டு அடையப்படுகின்ற சாத்தியம், முடிவு, லட்சியம். தமிழ்ல இதுக்கு குறி என்று சொல்வார்கள். குறி என்றால் எண்ட், சாத்தியம் அல்லது கோல். அந்த குறிக்கு போற வழிக்கு நெறி என்று சொல்வார்கள், நெறியும் குறியும் என்று சொல்வார்கள். ஆகவே மனிதனால் முயற்சி செய்து அடையப்படுகின்ற அந்த முடிவுக்கு ஸ்ரேயஸ் அல்லது பிரேயஸ் என்று பெயர். ஸ்ரேயஸ் என்றால் மோக்ஷம், பிரேயஸ் என்றால் தர்மார்த்த காமக, தர்ம அர்த்த காமக. இதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதற்கு வேறு சில சொற்களும் உண்டு. ஸ்ரேயஸ் மோக்ஷம் என்று கூறலாம். இதற்கு வேறு ஒரு சொல், ஸ்ரேயஸ் என்ற சொல்லுக்கே வேறு ஒரு சொல் நிஸ்ரேயசம் என்றும் சொல்லப்படும். சங்கரர் அந்த சொல்லையும் தன்னுடைய விளக்கத்தில் கையாளுகிறார். நிஸ்ரேயசம், நிஸ்ரேயசம் என்றால் ஸ்ரேயஸ். அதற்கு தகுந்த பிரேயஸை போல இனி ஒரு சொல் அப்யுதயக. அப்யுதயக என்றால் பிரேயஸ், நிஸ்ரேயசம் என்றால் ஸ்ரேயஸ். இந்த மாதிரி 3 பேர் இருக்கு, ஸ்ரேயஸ் பிரேயஸ். அதற்கு இனி ஒரு 2 சொற்கள் நிஸ்ரேயசம் அப்யுதயக. அதே போல 3வது ஸ்ரேயஸுக்கு இனி ஒரு சொல் அபவர்கக
அதற்கு கரஸ்பாண்டிங் சொல் போகக. போகக என்றால் பிரேயஸ். ஆகவே ஸ்ரேயக, நிஸ்ரேயசம், அபவர்கக ஒரே ஒரு பொருள். ஸ்ரேயஸ் மோக்ஷம் என்று கொள்ளலாம். மோக்ஷம் என்ற சொல்ல பயன்படுத்தினா தர்மார்த்த காமக பிரேயஸ்னு சொல்லணும். ஸ்ரேயச நிஸ்ரேயசம் என்று கூறினால் அப்பொழுது பிரேயசுக்கு பெயர் அபியுதயக. பிறகு ஸ்ரேயசை அபவர்கக என்று கூறினால் பிரேயசை போகக என்று சொல்லப்படும். நிஸ்ரேயசம் அபவர்கக அபியுதயக போகக. ஸ்ரேயச மோக்ஷகன்னு சொல்லி மொழிபெயர்த்தால் அந்த இடத்துல பிரேயசை தர்மார்த்த காமக என்று சொல்ல வேண்டும். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், தர்மார்த்த காம மோக்ஷக புருஷார்த்தகன்னு சொல்லு. அந்த புருஷார்த்தத்தை தான், 4 புருஷார்த்தத்தை தான் நீங்க யமதர்மராஜா ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று பிரிக்கின்றார். இப்ப முதல்ல சுருக்கமாக இவைகள் என்ன என்று பார்ப்போம். பிரேயஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இப்ப தர்மக, அர்த்தக, காமக இவைகளெல்லாம் பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3ம் சேர்ந்து பிரேயஸ். இதில் முதலில் அர்த்தக என்ற பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அர்த்தக என்றால் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை ஈட்டுவதற்கு செய்கின்ற முயற்சி அல்லது அந்த பொருள்களுக்கு அர்த்தக என்று பெயர். இதனுடைய லட்சணம் ஜீவனார்த்தம் அர்த்தியதே இது அர்த்தக. ஜீவனார்த்தம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களுக்கெல்லாம் அர்த்தக என்று பெயர். அவைகள் என்ன? முதல்ல உணவு. உணவு இல்லாமல் வாழ முடியாது. ஒருவன் உணவை நாடினால் அர்த்தத்தை நாடுகின்றான். அந்த உணவுக்காக பொருளை நாடினால் அர்த்தத்தை நாடுகின்றான். பிறகு உடை, இருக்க இடம், பிறகு மனிதர்கள், உறவினர்கள், இவைகளையெல்லாம் ஒருவன் நாடினால் நாம் என்ன சொல்லலாம்? அவன் அர்த்தத்தை நாடுகின்றான், பொருளை நாடுகின்றான். அர்த்தக என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள். அந்த பொருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும். அந்த பொருள் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. இப்போ நல்ல தண்ணி குடிக்கிறோன்னு நாடணும்னா அர்த்தத்தை நாடுகின்றோம். உணவை நாடினால் அர்த்தத்தை நாடுகின்றோம். உடை, இருக்க இடம், இவைகளுக்காக நம்ம செய்கின்ற தொழில், இவைகளெல்லாம் அர்த்தத்திற்காக. ஆகவே அர்த்தக என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நாடுதல். ஜீவனார்த்தம் அர்த்தியதே. அர்த்தியதே என்றால் வாட் இஸ் சாட் ஆஃப்டர், எது நம்மால் தேடப்படுகிறதோ அது அர்த்தியதே. பிறகு காமக என்றால் நம்ம வாழ்க்கையில சில பொருள்களை ஜீவனார்த்தத்துக்காக நாடமாட்டோம், இன்பத்துக்காகவே சில பொருள்களை நாடுவோம். அப்படி நாடுகின்ற பொருள்களுக்கு காமக என்று பெயர். அதற்கு சமஸ்கிருதத்தில் லட்சணம் சுகார்த்தம் காம்யதே இது காமக. சுகார்த்தம் என்றால் சுகத்திற்காக, சுகார்த்தம். காம்யதே என்றால் ஆசைப்படப்படுகிறதோ அது காமம், அதை காமக என்று சொல்லப்படும். இங்கு அர்த்தக காமக என்று சொன்னால் அந்த பொருளை குறிக்கின்றது. நம்மை பாதுகாக்க பயன்படுத்தும் பொருளுக்கு அர்த்தக, நமக்கு சுகத்தை கொடுக்கும் பொருளுக்கு காமக என்று பெயர். இப்ப சுகார்த்தம் காம்யதே இது காமக. அதையும் மனிதர்கள் நாடுகிறார்கள். அதற்கு உதாரணம் என்ன? இப்போ லேட்டஸ்டா உதாரணம் சொல்லணும்னா டிவி, வீடியோ இதெல்லாம் சொல்லலாம். அது இல்லாம நம்மளால வாழ முடியாதான்? சந்தோஷமா வாழலாம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் அதை மனிதர்கள் நாடுகிறார்கள். அதனாலதான் சாமிஜி சொல்வார், டிவி அப்படின்னா தலை வலியா. அவர்களுக்கு வலி இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு அது கொடுக்கும். இல்லை யாரோருத்தருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தலைவலியா இருக்கும். ஒருத்தருக்கு தலைவலி, இனி ஒருத்தருக்கு காமம். அதுவே இன்பத்தை கொடுக்கும் பொருள். ஆகவே சில பொருள்களை நாம் அந்த பொருள் இருந்தா தான் வாழ முடியுங்கிறது கிடையாது, இன்பத்துக்காகவே நாடுகின்றோம். இப்போ தண்ணி தாக அடிச்சுது அப்படின்னா தண்ணிய நாடுனா அது அர்த்தக. ஏதாவது கோலோவை நாடுனோம்னு வச்சுக்கோம், கொக்கோ கோலாவோ ஏதாவது வாங்கி குடிச்சோன்னு வச்சுக்கோ, அது காமக. அதே போல உணவை நாடுவது அர்த்தக, அந்த உணவில் சுவையை நாடுவது காமக.
ஒரு மனிதனுக்கு அர்த்தத்தை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அவனால திருப்தியா இருக்க முடியாது. கொஞ்ச நாள்ல காமத்தை நாடுவான். முதல்ல அர்த்தத்தை நாடுவான். எல்லா அர்த்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. காமத்தை நாடுவான். இதுக்கு காமக. நம்ம சில புண்ணியம் பண்ணோம்னா தான் இந்த அர்த்த காமம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல உடல் கிடைக்கணும், நல்ல பொருள்கள் கிடைக்கணும், பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொன்னா கொஞ்சம் புண்ணியம் இருந்தா தான் வருதுன்னு தெரிந்து கொண்டு யாகம், பூஜை, தானம் இவைகளெல்லாம் செய்து புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு தர்மக என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தர்மார்த்த காம மோக்ஷங்கிற இடத்துல தர்மக என்றால் புண்ணியம். புண்ணியத்தை நாடுவதற்கு தர்மக. இந்த மூணையும் யம தர்மராஜா ஒரே வார்த்தையில போட்டார், பிரேயஸ். இதுல எதையாவது ஒன்னை ஒரு மனிதன் நாடினால் அவன் பிரேயஸை நாடுகின்றான், அல்லது அபியுதயக அல்லது போகம். புண்ணியத்தையே போகம்னு சொல்லிட்டார். இவைதான் அவன் நாடுகின்றான். நம்ம பிரேயஸ் ஸ்ரேயஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். காரணம் யம தர்மராஜா அதை பயன்படுத்துகின்றார். பிரேயஸ் என்றால் என்ன? நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு பொருளை நாடுதல், இன்பத்திற்காக ஒரு பொருளை நாடுதல், புண்ணியத்திற்காக ஏதாவது செயலை செய்தல், இவைகளெல்லாம் செய்து புண்ணியத்தை நாடுதல், சுகத்தை கொடுக்கும் பொருளை நாடுதல், பாதுகாப்பு கொடுக்கும் பொருளை நாடினால் இவைகளெல்லாம் பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. இனி ஸ்ரேயஸுக்கு வருவோம். ஸ்ரேயஸ் என்றால் என்ன? மோக்ஷக. இந்த மோக்ஷக என்ற சொல் மோக்ஷ் என்ற வினை அடியிலிருந்து வந்தது. மோக்ஷதே. மோக்ஷ் என்றால் விட்டு விடுதல், விடுதலை அடைதல், டு பி ஃப்ரீ ஃப்ரம். அதுக்கு பாசிட்டிவ் மீனிங் கிடையாது, நேரடியான அர்த்தம் கிடையாது. விட்டு விடுதல் என்ற பொருள். அப்போ கேள்வி வருது, விட்டு விடுதல் என்றால் எதை விட்டு விடுதல்? சம்சாரத்தை விட்டு விடுதல். சம்சாரம் என்றால் மானச தாபக. இந்த மனதில் இருக்கின்ற காமக்ரோதம் முதலியவைகளை விட்டு விடுதலுக்கு மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சாதாரணமாக மோக்ஷம்னா ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மோக்ஷம்னு சொன்ன உடனே இந்த சரீரத்தை விட்டு விடுவது என்று நினைத்து கொள்கிறார்கள். அது கிடையாது. மோக்ஷம் என்றால் மனதில் உள்ள காமக்ரோதங்களை, மனதில் உள்ள துயரம் கொடுக்கின்ற எண்ணங்களை விட்டு விடுதல், அதற்குத்தான் மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. இது எதிர்மறையாக சொன்னா, நேரடியாக அதாவது பாசிட்டிவாக சொல்லணும்னா மோக்ஷம் என்றால் மன திருப்திகி, சுகம், சுக பிராப்திகி அல்லது ஆத்ம பிராப்திகி என்றும் சொல்லலாம். அதாவது மன நிறைவை மோக்ஷம் என்று சொல்லலாம். அதற்கு அழகான லட்சணம் பகவான் கீதையில் கொடுத்துருக்கார். ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. எவன் ஒருவன் தன்னிடத்திலேயே சந்தோஷமாக இருக்கின்றானோ அவன் ஸ்தித பிரஜ்ஞன்னு சொல்றார். இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு புரிந்து கொள்ள வேண்டிய லட்சணம். அதாவது நம்ம மனசை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னை தவிர வேற ஏதாவது ஒரு பொருள் வேணும். ஒரு பொருளும் இல்லாமல் ஒருத்தரை போய் ஒரு இருட்டு அறையில் உட்கார வச்சா அவருக்கு என்ன நிலையாகும்? அதை திறக்கும் போது பைத்தியம் பிடிச்சி வெளியே வருவார். காரணம் என்ன? எனக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் தேவை. ஏதோ டிவி இருக்கணும், யாராவது பேசிகிட்டு இருக்கணும், எங்காவது போகணும், வாய் துணைக்கு ஆள் வேணும், அல்லது சாப்பிட்டு இருக்கணும், ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும், கேட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் எதற்காக? இந்த மனசு எப்பவுமே பசியோடு இருக்கு. வயிறு மட்டும் பசியோடு இல்லை, இந்த மனசு 5 இந்திரியங்கள் வழியாக எதையோன்னு சாப்பிடணும்னு பசியில் இருந்துட்டு இருக்கு. இந்த மானச பசி, இந்த மனதில் இருக்கிற பசி தான் சம்சாரம். எந்த விதமான பொருளும் இல்லாமல் என்னிடத்திலேயே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் சொன்னால் அதுதான் மோக்ஷம். அதற்காக யார் முயற்சி செய்கிறார்களோ, யார் அடைகிறார்களோ அவர்கள் ஸ்ரேயஸை கோல் முக்கியமாக கொண்டு அடைகிறார்கள். இப்போ ஸ்ரேயஸ் என்றால் என்ன? மோக்ஷம். மோக்ஷம் என்றால் என்ன? என்னிடத்திலேயே நான் திருப்தியாக இருத்தல். அதாவது என்னை திருப்திப்படுத்துறதுக்கு என்னை தவிர வேறு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைதான் மோக்ஷம்.
இப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தா அப்படி இல்லையே. ஒருவனை திருப்திப்படுத்துறதுக்கு அவனை தவிர எல்லாமே தேவைப்படுது. அவனோட தனியாக விட்டோம்னா திருப்தி கிடையாது. ஒரு தனி மனிதனை அவரிடத்தில் தனியாக வச்சோம்னா திருப்தி கிடையாது. அவருக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு மனிதர்களோ பொருளோ ஏதாவது ஒன்று வேண்டும், அப்பொழுதுதான் திருப்தி. இதுக்கெல்லாம் அந்த சாதாரண லைஃப்பில் என்ன வார்த்தை சொல்வார்கள் தெரியுமா? போர் அடிக்குதுன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னோடத்துல நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு. போர் அடிக்குதுன்னா எனக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பொருள் வேணும், யாருமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை, ஆகவே போர் அடிக்குதுன்னு சொல்றோம். அந்த போரு தான் சம்சாரம். அதிலிருந்து விடுதலை அடைவது தான் மோட்சம். இப்போ சாஸ்திரம் படித்ததுக்கு அப்புறம் நம்ம வாயில தப்பி தவறியாவது போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன? போர் அடிக்குதுன்னா என்னையே நான் விரும்பலை அப்படின்னு. காரணம் என்ன? எனக்கு ஒரு பொருளும் என்னை சுத்தியும் கிடையாது, அதனால என்னால் இருக்க முடியல அப்படின்னு பொருள். இதிலிருந்து விடுதலை அடைகிறது தான் மோட்சம். அப்போ நம்ம எதுக்காக சாஸ்திரம் படிக்கிறோம்? யாருகிட்ட இருந்து விடுதலை அடையிறதுக்கு சாஸ்திரம் படிக்கிறோம்? வீட்டில் இருக்கிறவங்களிடமிருந்து விடுதலை அடையல்ல, நம்முடைய மனசிலிருந்தே விடுதலை அடைவதற்கு தான் சாஸ்திரம் படிக்கின்றோம். அதுக்காக முயற்சி செய்து அதை குறியாக கொண்டால் அது ஸ்ரேயக அல்லது மோக்ஷக. இந்த ரெண்டு சொல்ல யம தர்மராஜா இங்கு பயன்படுத்துகிறார். இதில் பல கருத்துக்களை சொல்கிறார். முதல்ல என்னென்ன கருத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தில் வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு தான் இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே செல்ல முடியும். இப்போ முதல் பார்த்த கருத்து என்ன? ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்பதை குறியாக அல்லது முடிவாக அறிமுகப்படுத்துகின்றார். இனி இரண்டாவது கருத்துக்கு வருவோம். அடுத்தது யம தர்மராஜா என்ன கூறுகின்றார்? இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அல்லவா? இப்போ ஸ்ரேயஸை ஒருவன் அடையணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மார்க்கத்தை, பாதையை பின்பற்ற வேண்டும். ஒருவன் ஸ்ரேயஸை அடைய வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஆகவே ஸ்ரேயோ மார்க்கக, ஸ்ரேயத்தை பின்பற்றும் மார்க்கம், பிரேயஸை பின்பற்றும் மார்க்கம், அந்த மார்க்கம் இருக்கின்றது. அந்த மார்க்கத்திற்கும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்றால் உண்மையில் லட்சியம், முடிவு. அந்த முடிவுக்கு எடுத்து செல்லும் பாதைக்கும் ஸ்ரேயஸ் என்றும் சொல்லப்படுகிறது, பிரேயஸ் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் எப்படி சொல்லணும்? ஸ்ரேயோ மார்க்கக பிரேயோ மார்க்ககன்னு சொல்லணும். ஸ்ரேயஸுக்கு எடுத்து செல்லும் பாதை, பிரேயஸுக்கு எடுத்து செல்லும் பாதைன்னு சொல்லணும். அந்த பாதையை விட்டுட்டு அதையே ஸ்ரேயஸ் அல்லது பிரேயஸ் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்படும். அது ஏற்கனவே பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். 13வது அத்தியாயத்தில் சில பண்புகளை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் சொன்னார்? ஞானம்ங்கிற பேர் சொன்னார். ஞானத்திற்கு எடுத்து செல்வதனால் அவைகளை ஞானம் என்ற பெயரிலேயே சொன்னார். அல்லது நம்ம லௌகீக உதாரணத்தில் மெட்ராஸில் ஒரு ரோடு இருந்ததுன்னா அந்த ரோட்டுக்கு என்ன பேர் சொல்லணும்? மெட்ராஸ் ரோடுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன போர்டு எழுதி வச்சுருக்கோம்? காஞ்சிபுரம் ரோடுன்னு எழுதி வச்சுருக்கோம். இது காஞ்சிபுரம் ரோடுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ரோடு அல்ல, காஞ்சிபுரத்திற்கு எடுத்து செல்லும் ரோட்டுக்கு காஞ்சிபுரம் ரோடுன்னே பேர் வைக்கிறோம். ஆகவே சாத்தியத்தினுடைய பெயர் சாதனைக்கும் வருகின்றது. கர்மகாண்டத்தில் என்ன உதாரணம் கூறுவார்கள் என்றால் ஆயுர்வை கிருதம் அப்படிங்கிற உதாரணம். அதாவது ஆயுர்வேத சாஸ்திரப்படி, இப்போ அலோபதி கிட்ட போகக்கூடாது, ஆயுர்வேத சாஸ்திரப்படி நெய் ஆயிலை அதிகப்படுத்துமா. இப்போ அலோபதி கிட்ட போனால் கொலஸ்ட்ரால் எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆயுர்வேதம் சொல்லுது நெய் ஆயுளை அதிகப்படுத்தும். இப்போ வேதம் என்ன சொல்லுது? அந்த நெய்யையே ஆயுகு அப்படின்னு சொல்லுது. ஆயுகுவை கிருதம், கிருதம்னா நெய், ஆயுள் தான் நெய் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எங்கெல்லாம் சாத்தியத்திற்கு சொல்லப்பட வேண்டிய சொல்லை சாதனைக்கு பயன்படுத்தினால் அங்கு இந்த உதாரணத்தை பயன்படுத்துவோம். ஆயுர்வை கிருதம். ஆயுகு என்றால் சாத்தியம், அதற்கு சாதனையாக இருப்பது நெய். அந்த நெய்யையே ஆயுகுன்னு சொல்வது போல ஸ்ரேயஸ் பிரேயஸற்கு எடுத்து செல்லும் மார்க்கத்தையும் ஸ்ரேயஸ் என்றும் பிரேயஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் யம தர்மராஜா ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற சொல்லை
அந்த மார்க்கம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றார். அவர் சாத்தியமா சொல்லல, ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 மார்க்கங்கள் இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு 3வது கருத்தாக இந்த மந்திரத்தில் என்ன கூறுகின்றார் என்றால், ஒருவன் ஸ்ரேயஸ் அல்லது பிரேயஸ் இதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 மார்க்கம் இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ஜீவனும் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அல்லது அந்த தேர்ந்தெடுக்கின்ற தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. யாருமே நீ ஸ்ரேயஸுக்கு தான் போகணும் பிரேயஸுக்கு தான் போகணும் என்று சொல்வது கிடையாது. நம்மளுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்றார், நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறுகின்றார். அது எப்படி நமக்கு நிரூபிக்கப்படுகின்றது என்றால், நச்சிகேதனே நிரூபிக்கிறான். முதல்ல என்ன பண்ணார், பிரேயஸை கொடுத்து பார்த்தார். பிரேயஸை கொடுத்து பார்த்தோன்னா அவன் தேர்ந்தெடுக்கவில்லை, ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்தான். சிலர் பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள், சிலர் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்று கூறுகின்றார். இதிலிருந்து மோக்ஷங்கிறது தலையெழுத்தல்ல. எனக்கு பிராரப்த கர்மத்தில் மோக்ஷம் வரணும்னு இருந்தால் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், மோக்ஷமா அல்லது பிரேயசா, ஸ்ரேயசா பிரேயசா என்று எதை தேர்ந்தெடுத்து எந்த மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது நம்முடைய வரணம். வரணம் என்றால் நம்மளுடைய சாய்ஸ், நம்மளுடைய தேர்ந்தெடுப்புக்கு உட்பட்டது. அதாவது ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஸ்ரேயஸுக்காக முயற்சி செய்வோமா அல்லது பிரேயஸுக்காக முயற்சி செய்வோமா என்பது நம்மளுடைய சாய்ஸ்னு யமதர்மராஜா சொல்கிறார். ஸ்ரேயஸனுடைய மார்க்கம் என்ன? ஸ்ரேயஸுக்கு மார்க்கமாக இருப்பது ஞானம், பிரேயஸுக்கு மார்க்கமாக இருப்பது கர்ம. கர்ம என்றால் செயல். இப்போ பிரேயஸை அடையணும்னா என்ன? இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு சொல்லி மாறிடக்கூடாது, ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸ்ரேயஸ்னா மோக்ஷம், பிரேயஸ் என்றால் போகம். ஏன்னா தர்மார்த்த காமகங்கிற புதிய சொல்ல இருக்கு, தெரிஞ்ச சொல் போகம். இப்போ இந்த பிரேயஸை பின்பற்ற வேண்டும் என்றால் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அப்படியே பொருளெல்லாம் சம்பாதிச்சிட முடியுமா? முடியாது, முயற்சி செய்யணும். இப்போ சில வயதானவர்களிடம் போய் கொஞ்சம் அப்படியே பேசி பார்த்தோம்னா அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த காலத்தில் இப்படி என்னுடைய இதை ஆரம்பித்தேன், இப்போ என்னுடைய முயற்சியில் இவ்வளவு நான் சாதித்தேன் என்று கூறுவார்கள். அதிலிருந்து என்ன தெரியுது? நம்முடைய முயற்சியினால் கர்மத்தினால் நாம் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வருகின்றோம். அதே போல ஸ்ரேயஸை பின்பற்ற வேண்டும் என்றாலும் தியாகத்தினாலும் அதற்கு தகுந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இப்போ ஸ்ரேயஸுக்கு மார்க்கம் ஞானம், பிரேயஸுக்கு மார்க்கம் கர்ம. இந்த இடத்துல ஞானம் மார்க்கம் என்றால் அந்த ஞானத்தை எப்படி அடைதல்? சாஸ்திரத்தை கேட்கறது, அதையே மனதில் நினைத்தல், நிதித்தியாசனம் செய்தல். பிறகு இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன தகுதிகளை எல்லாம் நம்ம அடையிறோமோ, சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதற்காக முயற்சி செய்தல், இவைகளெல்லாம் ஸ்ரேயோ மார்க்கத்தில் வரும். அல்லது சுருக்கமாக சொன்னால், இந்த மோட்சத்தை மனசில் வச்சுட்டு என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஸ்ரேயோ மார்க்கம். இந்த மோட்சத்தை நான் அடையணும்னு மனசில் வச்சுட்டு நம்ம எதை செஞ்சாலும் அது ஸ்ரேயஸ் மார்க்கத்தில் நாம் செல்கின்றோம். இந்த போகத்தை மனசில் வச்சுட்டு அல்லது என்னை சுற்றி பாதுகாப்பாக அமைத்தி கொள்ள வேண்டும், சுகமான பொருளை சேர்த்திக்கணும், புண்ணிய சேர்த்தி கொள்ள வேண்டும்னு மனசில் வச்சுட்டு எதை செய்கின்றோமோ அதெல்லாம் பிரேயோ மார்க்கம். இப்போ ஒருவன் ஒரே காரியத்தை செய்யலாம், பூஜை செய்யலாம். அந்த பூஜையை செய்கிறத பார்த்து அவன் ஸ்ரேயோ மார்க்கத்தில் இருக்கான் பிரேயோ மார்க்கத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த பூஜையை தர்மத்துக்காக செய்யலாம், அந்த பூஜையை மோட்சத்துக்காக செய்யலாம், புண்ணியத்துக்காக செய்யலாம், மன தூய்மைக்காக செய்யலாம். மன தூய்மைக்காக செய்கிறது ஸ்ரேயஸுக்குத்தான் வரும். ஆகவே ஸ்ரேயஸ் மார்க்கத்தில் ஒருவன் இருக்கின்றான் என்றால் ஸ்ரேயஸை மனதில் வைத்து அவன் செய்கின்ற எல்லா கர்மமும் ஸ்ரேயோ மார்க்கம், பிரேயஸை மனதில் வைத்து அவன் செய்கின்ற எல்லா கர்மமும் பிரேயோ மார்க்கம். இப்படி கூறிய யமதர்மராஜா சொல்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ரெண்டில் எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம்.
அதாவது நம்முடைய ஆயுள் காலம் இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லது ஒவ்வொரு வினாடியையும் ஸ்ரேயஸுக்காக பயன்படுத்துகிறோமா பிரேயஸுக்காக பயன்படுத்தணுமா என்பது நம்முடைய சாய்ஸ். நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். அதாவது இந்த கண் இருக்கு, கண்ணை ஸ்ரேயஸுக்கும் பயன்படுத்தலாம் பிரேயஸுக்கும் பயன்படுத்தலாம். காதை ஸ்ரேயஸுக்கும் பயன்படுத்தலாம் பிரேயஸுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல மனம், அறிவு, கை, கால் இவைகள் ஸ்ரேயஸுக்கும் பயன்படுத்தலாம் பிரேயஸுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸுக்கு தமிழில் மொழிபெயர்க்கணும்னு சொன்னால் ஸ்ரேயஸ் என்பதை நன்மைன்னு சொல்லலாம், பிரேயஸ் என்பதை இன்பம்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா குட் அண்டு ப்ளஷர். ஸ்ரேயஸை குட் அப்படின்னு சொல்லலாம், பிரேயஸை ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் நன்மை இன்பம்னு மொழிபெயர்க்கலாம். ஏன்னா ஸ்ரேயஸ்னால் நன்மை, பிரேயஸ்னா இன்பம். நம்ம கண்ணை இன்பத்துக்கு பயன்படுத்தலாம், நன்மைக்கு பயன்படுத்தலாம். காதை இன்பத்துக்கு பயன்படுத்தலாம், நன்மைக்கும் பயன்படுத்தலாம். அப்படியே டேப் ரெக்கார்டு கேட்டுட்டு இருக்க திடீர்னு பிரேயஸை பயன்படுத்துனா ரேடியோ கேட்டுட்டு இருக்கலாம், இல்லை சாஸ்திரம் மட்டும் கேட்கலாம். அதே போல் நாக்கு இருக்குது, ஸ்ரேயஸுக்கும் பயன்படுத்தலாம் பிரேயஸுக்கும் பயன்படுத்தலாம். சாப்பிட்ற நாக்கும் அப்படித்தான், கொஞ்சம் கட்டுப்பாடோடு சாப்பிட்டோம்னா விரதமெல்லாம் இருந்து மன தூய்மைக்காக இந்த நாக்கை ஸ்ரேயஸுக்கு பயன்படுத்துகிறோம், பிரேயஸுக்கும் பயன்படுத்தலாம், சுகத்துக்காகவும் பயன்படுத்தலாம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செகண்டும் நினச்சி பார்க்கலாம், நான் இதை ஸ்ரேயஸுக்காக செய்கிறேன்னா பிரேயஸுக்காக செய்கிறேன்னா. ரெண்டு ஆப்ஷனல் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுடைய வாழ்க்கையே பிரேயஸில் தான் துவங்குது. உங்களுக்கே தெரியும், காஃபி குடிக்கலாமா பால் குடிக்கலாமா, பால் குடித்தா உடம்புக்கு நல்லது, காஃபி குடித்தோம் அப்படின்னா நல்லது, மனசுக்கு நல்லது. ஆகவே காஃபியில் துவங்கணும்னா வாழ்க்கையை பிரேயஸில் துவங்குறோம். பாலில் துவங்கணும் அப்படின்னா எதில் துவங்குறோம், ஸ்ரேயஸில் துவங்குறோம். இப்போ ரொம்ப பேர்த்துக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங் வந்துடும், நாளை காலையில் காஃபியை எடுத்து வச்ச உடனே இதுதான் ஞாபகத்துக்கு வரும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஆரம்பிப்போம். சில பேர்த்துக்கு சொல்ல தோணும், காஃபி குடித்தா தான் கேசட் கேட்க முடியுது, அப்போ ஸ்ரேயஸ் வேணும்னா எனக்கு இந்த பிரேயஸ் வேணும்னு வச்சுட்டா பரவாயில்ல, அப்படி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். எப்படியோ நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசித்து பார்த்தா தெரியும், இன்பத்துக்காக பயன்படுத்தலாம், நன்மைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்தலாம். காலையும் அப்படித்தான், நன்மைக்காக பயன்படுத்தலாம். இப்போ இந்த நேரத்தில் சாஸ்திரம் கேட்க வர்றது ஸ்ரேயஸ், இன்பத்துக்காக பயன்படுத்தலாம். இந்த காலை வச்சுட்டு சினிமா தியேட்டருக்கும் போகலாம். ஆகவே நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு இந்திரியம், மனம், புத்தி இவைகளை எதுக்கு பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இது மூன்றாவது கருத்து. இனி ஒரு கருத்து சொல்கிறார், நான்காவது கருத்து. இதே ஒரே மந்திரத்தை தான் எல்லா கருத்தையும் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் ஸ்ரேயஸை அடைய வேண்டும்னு நிச்சயம் பண்ணுறான், இனி ஒரு மனிதன் பிரேயஸை அடைய வேண்டும் நிச்சயம் செய்கின்றான். முடிவை நாம் நிச்சயம் செய்துவிட்டோம் என்றால் அதற்கு தகுந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் நமக்கு ஏதாவது விகல்பம் இருக்கா, சாய்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இதை அடையணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மார்க்கத்தை கண்டிப்பாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும். சுகமாக நான் சாப்பிடணும்னு விரும்பினேன்னா அதற்கு தகுந்த பொருளை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும், இந்திரிய கட்டுப்பாடு செய்ய வேண்டும்னு விரும்பினால் அதற்கு தகுந்த சாதனத்தை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே இங்கு யமதர்மராஜா என்ன கூறுகின்றார், ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டினுடைய முடிவை அடைய விரும்புபவர்கள் ஸ்ரேயோ மார்க்கத்திலும் பிரேயோ மார்க்கத்திலும் பந்தப்படுகிறார்கள், கட்டுண்கிறார்கள் என்று கூறுகிறார். ஸ்ரேயஸை லட்சியமாக கொண்டவர்கள் ஸ்ரேயோ மார்க்கத்தில் பந்தப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள். பிரேயஸை லட்சியமாக கொண்டவர்கள் பிரேயோ மார்க்கத்தில் கட்டுண்டு விடுகிறார்கள். இப்போ ரெண்டு மார்க்கத்திலையும் அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தில் சாய்ஸ் இல்லை. இப்போ எங்கே சாய்ஸ் இருக்குது, நாம் எங்கே தேர்ந்தெடுக்கலாம், முடிவை தேர்ந்தெடுக்கலாம். ஸ்ரேயஸ் வேணுமா பிரேயஸ் வேணுமாங்கிற இடத்துல நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு முறை அதை தேர்ந்தெடுத்துட்டா அதற்கான மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு பிரேயஸ் வேணும் என்று தேர்ந்தெடுத்து விட்டால்
அதற்கான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தான் ஆக வேண்டும். அதிகமாக சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, பிறகு அதற்கான மார்க்கம், கர்மம், செயல், உட்காந்து தியானமும் ஜபமும் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காரணம் என்ன? பொருளை ஈட்ட முடியாது, அதற்கான மார்க்கம் கிடையாது. பிறகு நான் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சாஸ்திரமே படிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஞானம் வருமா? வராது. ஆகவே ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம் ஒருவனை கட்டுப்படுத்துகின்றது என்று கூறுகிறார். அதாவது கயிற்றுல கட்டுற மாதிரி அந்த மார்க்கத்தில் ஒவ்வொருவனும் கட்டப்படுகின்றான், பந்தப்படுகின்றான் என்றே கூறுகின்றார். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், ஸ்ரேயஸ் பிரேயஸ் ரெண்டிலுமே பந்தப்படுகின்றான் என்றால் ஒருவனுடைய பந்தம் அவன் மோட்சத்துக்கு பாதுகாப்பு, இனியொருவனுடைய பந்தம் அது சம்சாரத்துக்கு பாதுகாப்பு. அதாவது சம்சாரத்தை பாதுகாப்பாக அவன் கட்டி வச்சிருக்கான், மோட்சத்துக்கு பாதுகாப்பான பந்தத்தில் அவன் இருக்கின்றான். அதாவது கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரத்தில் ருச்சி வந்தவர்களுடைய மனநிலையை பார்த்தா அவர்கள் எப்படி ஸ்ரேயோ மார்க்கத்தில் பந்தப்பட்டிருக்கார்கள்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் மே மாதம் ஒரு மாதம் கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, அது எதுக்காக லீவ் விடுறதுன்னா கொஞ்சம் நிதித்தியாசனம் பண்ணட்டும்னு சொல்லி, அந்த மாதம் சில பேர்த்துக்கு கிளாஸ் இல்லாமல் போர் அடிக்குதுன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த சிரவணம்ங்கிற சாதனையில் பந்தப்படுகிறார். இந்த ஏரியாவிலிருந்து எந்த ஏரியாவுக்கு போனாலும் கிளாஸுக்கு வந்து விடுவார்கள். காரணம் என்ன? பந்தப்படுகிறார்கள். எப்படி? ஸ்ரேயஸ், இந்த ஞானம் முக்கியம் என்று மனதில் பட்டால் அவர்கள் மற்ற காரியத்திலிருந்து இதில் பந்தப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் பந்தம்தான். காரணம் என்ன? கஷ்டம் இருக்கின்றது, சாதனை செய்ய வேண்டும். அதே போல பிரேயஸை வேணும்னு முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்வார்கள். அவர்கள் ரொம்ப பேர் எவ்வளவு வியாபாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருள் தான் வேணும்னு முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சரியாக சாப்பிட மாட்டார்கள். இங்கே விரதம் இருக்கிற மாதிரி அங்கேயும் விரதம் இருப்பார்கள். எப்படி விரதம் இருப்பார்கள்? சரியாக சாப்பிட மாட்டார்கள். 20 மணி நேரம் வேலை செய்வார்கள். எதற்கு? அதை அடைவதற்காக. ஆகவே ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 சாத்தியம், அந்த 2 சாத்தியமும் 2 சாதனைகள். அந்த 2 சாதனைகள், 2 சாத்தியத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு முறை சாத்தியத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த சாத்தியத்துக்கான சாதனை ஒருவனை பந்தப்படுத்துகின்றது. இவ்வளவு கருத்தையும் இந்த ஒரு மந்திரத்தில் வைக்கின்றார் யம தர்மராஜா. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். அந்யத் ஸ்ரேயக. அந்யத் ஸ்ரேயக என்றால் இந்த இடத்தில் ஸ்ரேயக என்றால் ஸ்ரேயோ மார்கக. ஸ்ரேயஸுக்கு எடுத்து செல்லும் மார்க்கம் வேறு. அதாவது இங்கே யம தர்மராஜா பிரிக்கிறார். ஸ்ரேயஸினுடைய ரூட் வேற, பிரேயஸினுடைய ரூட் வேறன்னு சொல்கிறார். 2 பேரும் சேர்ந்து போக முடியாது. ஸ்ரேயஸுக்கு போகிறவர்கள் ஒரு ரூட்டில் இருப்பார்கள், ஒரு பாதை. பிரேயஸினுடைய பாதை வேறு. காரணம் என்ன? ஞானம் ஸ்ரேயோ மார்க்கம், கர்ம பிரேயோ மார்க்கம். ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்த முடியாது. ஆகவே அந்யத் ஸ்ரேயக, ஸ்ரேயஸ் என்பது வேறு. பிறகு இந்த இடத்துல ஸ்ரேயஸ் என்றால் ஸ்ரேயோ மார்கக. அந்யத், அந்யத் வேறானது. உத, உத என்றால் உண்மையில், ஏவ, ஏவ என்றால் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்யதேவ பிரேயக, பிரேயக என்றால் பிரேயோ மார்கக. இப்போ இந்த இடத்துல ஸ்ரேயக பிரேயகங்கிறத கவனமாக எழுதி கொள்ள வேண்டும். ஸ்ரேயோ மார்கக, பிரேயோ மார்கக. ஸ்ரேயஸினுடைய மார்க்கம் வேறு, பிரேயஸினுடைய மார்க்கம் வேறு. ஸ்ரேயஸினுடைய மார்க்கம் என்ன? ஞானம், தியாகம். பிரேயஸினுடைய மார்க்கம் என்ன? செயல், கர்ம. பிறகு இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸுக்கும் இனி ஒரு லட்சணம் கொடுக்கின்றார். தே உபே. தே உபே என்றால் இந்த இரண்டும் நானார்த்தே. நானா என்றால் வேறுபட்ட, நானா என்றால் வேறுபட்ட. அர்த்தக என்றால் பிரயோஜனம். நானார்த்தே என்றால் ஸ்ரேயஸும், இந்த இடத்துல ஸ்ரேயஸ் என்றால் ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் விதவிதமான பிரயோஜனத்தில் ஒருவனை சேர்க்கின்றது.
விதவிதமான பிரயோஜனத்தை உடையது. இந்த நானார்த்தே என்பது ஸ்ரேயஸ் பிரேயஸுக்கு விசேஷணம், அஜெக்டிவ். நானார்த்தம் என்றால் வேறுபட்ட பிரயோஜனத்தை உடையது. அர்த்தக என்றால் பிரயோஜனம், நானார்த்தே என்றால் வேறுபட்ட பிரயோஜனத்தை உடையது. இப்போ இதுவரைக்கும் சேர்த்து படிக்கணும்னு சொன்னால் எப்படி படிக்கணும்? வேறுபட்ட பிரயோஜனத்தை உடைய வேறான ஸ்ரேயஸ் மார்க்கமும் பிரேயஸ் மார்க்கமும் என்ன செய்கின்றது? புருஷம் சினீதக. புருஷம் என்றால் மனிதனை, மனிதனை சினீதக என்றால் பந்தப்படுத்துகின்றது, கட்டுகின்றது. சினீதக என்றால் கட்டுகின்றது. கட்டுகின்றது என்றால் என்ன? இப்போ இந்த முதல் வரியை மொழிபெயர்த்தால் எப்படி வரும்? விதவிதமான வேறுபட்ட பிரயோஜனத்தை உடைய ஸ்ரேயசும் பிரேயசும் மனிதனை பந்தப்படுத்துகின்றது. விதவிதமான பிரயோஜனத்தையுடைய ஸ்ரேயோ மார்க்கமும் பிரேயோ மார்க்கமும் மனிதனை கட்டுப்படுத்துகின்றது, கட்டுகின்றது. ஒரு கயித்துல கட்டுவது போல் கட்டுகின்றது. இப்போ இதுக்குள்ளேயே யமதர்மராஜா என்னென்ன கருத்து சொல்லிட்டாரு? நம்ம 4 கருத்து வரிசையா பார்த்தோம். இந்த நானார்த்தேங்கிற சொல் எதை குறிக்கின்றது? சாத்தியத்தை குறிக்கின்றது. ஸ்ரேயஸ் பிரேயஸ்ங்கிறது மார்க்கத்தை குறிக்கின்றது. ஸ்ரேயஸ் மார்க்கமும் பிரேயஸ் மார்க்கமும் விதவிதமான பிரயோஜனத்தை உடையது. அப்போ எப்படி யமதர்மராஜா கூறுகிறார் என்றால், விதவிதமான பிரயோஜனத்தையுடைய ஸ்ரேயஸ் மார்க்கமும் பிரேயஸ் மார்க்கமும் ஒரு புருஷனை கட்டுகின்றது. காரணம் என்ன? இதுதான் லட்சியம் என்று தேர்ந்தெடுத்தால் அதற்கான மார்க்கத்தில் நாம் கட்டுப்படுகின்றோம். பிரேயஸ் நம்முடைய குறிக்கோளாக தேர்ந்தெடுத்தால் அதற்கான மார்க்கத்தில் நாம் கட்டுப்படுகின்றோம். ஸ்ரேயஸ் மார்க்கம் என்று முடிவு செய்தால் அதற்கான மார்க்கத்தில் நாம் கட்டுப்படுகின்றோம் என்று முதல் வரியில் கூறுகின்றார். பிறகு இரண்டாவது வரியில் கூறுகின்றார், இதுல ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவனுக்கு மங்களம் ஏற்படுகின்றது, பிரேயஸை தேர்ந்தெடுப்பவன் மோட்சத்திலிருந்து உண்மையான புருஷார்த்தத்திலிருந்து விழுந்து விடுகின்றான் என்று கூறுகின்றார். ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பவனுக்கு சாது என்றால் மங்களம், மோட்சம் வருகின்றது. பிரேயஸை தேர்ந்தெடுப்பவன் மோட்சத்திலிருந்து விழுந்து விடுகின்றான் என்று கூறுகின்றார். அந்த சொற்களினுடைய பொருளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.